சூறாவளி காற்று வரும், குளிர்ச்சி வரும், வெப்பம் வரும், பெரிய அலை, ராட்சத அலையெல்லாம் வரும். எது வந்தாலும் இதை எதிர்த்து நான் எப்படி போட் ஓட்டணுங்கிற திறமை என்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல நான் பயப்பட்டால் திறன் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. போட்டை எப்படி ஓட்டணுங்கிற திறமை என்கிட்ட இருக்குது. நீ பல தடவை அந்த கரையான் பொத்தில் அந்த கோயில்கிட்ட நீ க்ளீன் பண்ண. அந்த கரையான் பார்த்தீங்கன்னா 10 அடி தள்ளி இன்னொரு வீடை கட்டிடுச்சு. கடுமையான முயற்சி. ஸோ அந்த முயற்சியும் அந்த மாறக்கூடிய சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி உனக்கு வேணும். அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான கதையை பார்க்கலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை இழந்துருவோம், ஒரு நம்பிக்கை துரோகம், உறவு முறையில் ஒரு எதிர்பார்ப்பாத ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், எது வேணால் நடந்திருக்கலாம். ஒரு தொழில் லாபம் வரும்னு செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதில் நஷ்டம் அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஒரு வேலை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. அதேமாதிரி பல சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் பல மனக்குழப்பங்கள் ஏற்படுறது சகஜம்தான். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்தும். இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த கதையில் ஒரு இளைஞன் ரொம்ப சோகத்தில் இருக்கான், ரொம்ப வருத்தத்தில் இருக்கான், என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மரத்தோரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான் வேதனையோட. அதாவது இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா, நான் வாழணுமா அப்படிங்கிற குழப்பத்தில் உட்காந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு துறவி வரார். துறவி என்னப்பா ரொம்ப கவலையோடு இருக்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரின்னு அந்த பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது எங்கள் அப்பாவோட நண்பர்கள் நிறைய பணம் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சது. அதனால் நானும் மேலும் மேலும் கடனை வாங்கி வாங்கி பணத்தை போட்டு அந்த தொழில் இன்றைக்கி நஷ்டமாயிடுச்சு. என்ன செய்கிறதுனே தெரில. எங்கள் அப்பாவோட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பணத்தை எடுத்துகிட்டு விலகி போயிட்டாங்க. அந்த தொழிலையும் என்னால் சரிப்படுத்த முடியல. நிறைய கடன் வந்துருச்சு. அந்த கடனை கட்டுறதுக்கும் எனக்கு வழி தெரியல. இதில் வேற ஒரு காதல் தோல்வி. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணும் இப்போ என்னை விட்டு போயிட்டா. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வாழணுமா என்னங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியல. எங்கள் அப்பா இருக்கும் பொழுது நிறைய உறவு முறைகள் இருந்தது, நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம், எல்லாருமே பார்த்தாங்க, பணம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் யாருமே எனக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமே இல்லை. என்னோடய சொந்தக்காரங்கள்லாம் எங்களை கேவலமாக பார்க்குறாங்க. சமுதாயத்தில் நான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன். என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அழுகிறான். உடனே அந்த துறவி சொல்கிறாரு, சரி இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு ஒரு வாரம் என் கூட வா, அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னோடனே அவனும் சரி பரவாயில்ல நான் வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியோட போகிறான். அந்த துறவி சொல்கிறாரு, அங்கே பாரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் நான் தியானம் செய்யணும், என் கூட வா அப்படின்னு சொல்லி நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கோயில் அடைஞ்ச உடனே அவர் சொல்கிறார், நான் தியானம் பண்ண போகிறேன், இங்கே பாரு இந்த இடத்துல ஒரு கரையான் இருக்குது, இந்த வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிரு, நான் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள தியானத்துக்கு போகிறார். இவனும் சரின்ட்டு அந்த கரையான் வீட்டை க்ளீன் பண்ணுறான். ஏன்னா கோயில் வாசல்லே இருக்குங்கிறதுனால அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டான். க்ளீன் பண்ண உடனே அப்புறம் அவரும் வராரு. வந்த உடனே சரி என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காய்கறிகள், பல வகைகள்லாம் உணவெல்லாம் அதை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு சரின்னு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இந்த பையன் வெளியில் கோயிலே தங்கிக்கிறாங்க. கோயிலில் தங்கி வெளியில் வரும்பொழுது பார்த்தா அந்த கரையான் பார்த்திங்கன்னா அங்கேயே வீடு கட்டியிருக்கு. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. என்னடா நேற்று துறவி சொன்னார் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், இன்றைக்கி திடீர்னு பார்த்தா நம்ம வேலை செய்யலைன்னு நினச்சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் வரத்துக்குள்ளே நம்ம இதை க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணோன்னு அவர் தியானமெல்லாம் முடிச்சுட்டு வராரு. அதேமாரி அந்த காட்டுக்கு போகிறாங்க. தேவையான காய்கறிகள் உணவெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு சரி நாளைக்கும் கோயிலில் வேலை இருக்குது, தியானம் இருக்குது, முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. மனசில் இவன் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டான். காலையில் எந்திரிக்கும் போது அந்த கரையான் புத்து அங்கே இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையிலே படுத்துட்டு இருக்கான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல கரையான் புத்து இல்லை. அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு 10 அடி தள்ளி பார்க்குறான். அந்த இடத்துல அதே கரையான் புத்து வீடு கட்டிகிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஆஹா என்னடா நம்ம 2 தடவை க்ளீன் பண்ணிட்டோம், மறுபடியும் 10 அடி தள்ளி அந்த கரையான் வீடு கட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போது அந்த துறவியும் வெளியில் வராரு. சரிப்பா நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கும் பொழுது துறவிக்கிட்ட கேட்குறான், ஐயா நீங்கள் கரையான் புத்தெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னீங்க, நானும் 2 தடவை 3 தடவை க்ளீன் பண்ணிட்டேன், மறுபடியும் 10 அடி தள்ளி அங்கேயே கட்டியிருக்கு அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஒரு கடற்கரைக்கு போகிறாங்க. அந்த கடற்கரைக்கு போனோன்னே ஒரு மீனவர் மீன் பிடிக்கிறதுக்காக போட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இந்த துறவியும்
அந்த இளைஞனும் போய் கேட்குறாங்க, நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் 2 பேரும் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு சொல்லி துறவி கேட்குறாரு. தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த போட்டில் உட்கார்றாங்க. அந்த கடலில் போயிட்டுருக்காங்க. போகும்பொழுது மீனெல்லாம் பிடிக்கிறாரு. அந்த மீன் வலையில் பிடிச்சி போட்டுக்குள்ளே போடும்போது அந்த மீன்லாம் கஷ்டப்பட்டு துள்ளுது, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குது. இதை அந்த இளைஞன் பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அலை, ஒரு காற்று வருது. உடனே இந்த இளைஞனுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, நம்ம உயிரை பாதுகாக்கணும், இவ்வளோ பயமாக இருக்கே, எப்படி தான் நம்ம தப்பிச்சு கரைக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி பயப்பட்டான். அந்த நேரத்தில் அந்த மீனவனை பார்க்குறான். அவர் எந்த பய உணர்வும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு போட்டை ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. ஓட்டி கரை கொண்டு வந்து சேர்த்திட்டார். உடனே இவனுக்கு ஒரு சந்தோஷம். உடனே அந்த மீனவர்கிட்ட கேட்குறான், ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சொல்லு தம்பி அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் கடலுக்கு போயிட்டீங்க, நடுக்கடல் போகும் பொழுது திடீர்னு ராட்சத அலை வந்தது, காற்று வந்தது, நீங்கள் கொஞ்சம் கூட பயந்துக்காமல் அதுக்காக வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்துட்டீங்க, தினமும் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த மீனவன் சொல்கிறாரு, சூறாவளி காற்று வரும், குளிர்ச்சி வரும், வெப்பம் வரும், அலை, பெரிய அலை, ராட்சத அலையெல்லாம் வரும், எது வந்தாலும் நான் பயப்பட்டேன்னா நான் கரைக்கு வர முடியாது, என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்காது. ஸோ எனக்கு என்ன தெரியும்னா, இந்த சூழ்நிலை இது எதையுமே நான் மாற்ற முடியாது. சூறாவளி காற்றை நான் எதாவது தடை செய்ய முடியுமா? வெப்பத்தை நான் எதாவது தடை செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இதை எதிர்த்து நான் எப்படி போட் ஓட்டணுங்கிற திறமை என்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல நான் பயப்பட்டால் திறன் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. அதனால் அதை எதிர்த்து என்னால் செய்யக்கூடிய அந்த போட்டை எப்படி ஓட்டணுங்கிற திறமை என்கிட்ட இருக்குது. அதை செயல்படுத்தி தான் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இது எங்களோட தொழில், இது எங்களுக்கு பழகி போயிடுச்சு. இன்கேஸ் நான் போட்டிலிருந்தே கீழே விழுந்துட்டா கூட இந்த கரைக்கு வரக்கூடிய திறமை, அது எப்படி வரணுங்கிற சூட்சமம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டு ஓட்டுற மீனவர் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கரைக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த துறவி கேட்குறார் அந்த இளைஞன்கிட்ட, பார்த்தியாப்பா, நீ பல தடவை அந்த கரையான் பொத்தில் அந்த கோயில்கிட்ட நீ க்ளீன் பண்ண, 2 தடவை 3 தடவை க்ளீன் பண்ண, ஆனாலும் அந்த கரையான் பார்த்திங்கன்னா 10 அடி தள்ளி இன்னொரு வீடை கட்டிடுச்சு. காரணம் அதனோட முயற்சி, கடுமையான முயற்சி. அதே மாதிரி சரி என்ன யுத்திகள், வேறு என்ன செய்யலாம், மாற்றம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி 10 அடி தள்ளி வீடு கட்டிடுச்சு. ஸோ அந்த முயற்சியும் அந்த மாறக்கூடிய சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி உனக்கு வேணும். அதே மாதிரி அந்த மீனவனை கவனிச்சிங்களா, ராட்சத அலை வந்தது. அலை வந்தவுடனே அவனோட மூஞ்ச பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அவன் பய உணர்வே படலை. கொஞ்சம் கூட பயப்படாமல் தன்னம்பிக்கையாக மனத்தெளிவோட நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலையை மட்டும் கான்சன்ட்ரேஷனாக செஞ்சதுனால தான் நம்ம 2 பேரை கொண்டு வந்து கரையில் விட்டான். ஸோ வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட, மனத்தெளிவோட, முயற்சியோட, எந்த சவால்கள் வந்தாலும் மாறுபட்ட சிந்தனைகள், அதாவது என்ன தவறு செஞ்சிட்டோம், அதை எப்படி நம்ம வேறு என்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி அந்த பையன்கிட்ட சொல்கிறார். உடனே அந்த இளைஞன், சரிங்கய்யா, எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, நான் சிறப்பாக என்னோடய வாழ்க்கையில் இதை செயல்படுத்தி நான் சக்ஸஸ் ஆகிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கதை முடியுது. இந்த கதையில் 1000 அர்த்தங்கள் இருக்குங்க. கொஞ்சம் இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலவிதமான சவால்கள், தோல்விகள், நம்பிக்கை துரோகங்கள், கூட இருந்தவங்களே நம்மளை ஏமாத்திடுறது, ஒரு உறவு முறையில், ஒரு பிஸ்னஸில், ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க, பணம் வராது, உங்களுக்கு பணம் வரணும், பணம் வராது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களை சுற்றி ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இது இயற்கை. நம்ம எங்கே தெரியுங்களா ஃபெயிலியர் ஆகிறோம், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, அது இறந்த காலம், ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற புரிதல் தன்மை இல்லாமல் அந்த மனக்குழப்பத்தை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன தவறுகள் நடந்திருக்கு, அந்த தவறுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, என்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நிகழ்காலத்துக்கு வர முடியும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு போயிடுவீங்க. ஐயோ இது நடந்தால் என்ன பண்ணுறது, அது நடந்தால் என்ன பண்ணுறதுங்கிற பய உணர்வுக்கு போயிடுவீங்க. எப்போ ஒரு மனிதன் எந்த சவால்கள், எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ட்ராவல் பண்ணாமல், பய உணர்வு இல்லாமல், எதிர்காலத்தில் இப்படி ஆகிடுமோ பய உணர்வு இல்லாமல் நீங்கள் தன்னம்பிக்கையோட, முழு முயற்சியோட, மனத்தெளிவோடு இருந்தால் நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் நிகழ்காலத்திலிருந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டாலும் தட்டி தூக்கலாம். எவ்வளோ மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தாராளமாக நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.